ராமேஸ்வரத்தில் அப்துல் கலாமின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதுகுறித்து நல்லடக்கம் நடைபெற்ற மைதானத்திலிருந்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சஞ்சீவி. சஞ்சீவி, அப்துல் கலாமின் இறுதிச் சடங்கு பற்றிய விரிவான தகவல்களை சொல்லுங்கள். தேவேந்திரன் திட்டமிட்டபடியே அனைத்தும் சரியாக நடந்தது என்று கூற வேண்டும். ஆனால் சற்று தாமதமாக நடந்தது. ஏனென்றால் இந்த பகுதியில் எதிர்பார்க்காத அளவுக்கு ஜனங்கள், அதாவது மக்களின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. அதனால் எதிர்பார்த்த அளவிற்கு விரைவாக இந்த கூட்டமானது நடைபெறவில்லை. திட்டமிட்ட நேரத்தின்படி அனைத்து விஷயங்களும் நடைபெறவில்லை. இருந்தபோதிலும் அமைதியாக நடைபெற்றது என்று கூற வேண்டும். இருந்தபோதிலும் மக்களின் கூட்டம் இந்த பகுதியில் பொறுத்தவரை மிகவும் அதிகபட்சமாக இருந்த காரணத்தால் அதற்கான ஏற்பாடுகளும் சரியாக செய்யப்படவில்லை. அதனால் சிறிதளவு மக்கள் மத்தியில் அதாவது போலீசாருக்கும் மக்களிடம் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. இருந்தபோதிலும் அதாவது இந்த விஷயம் முடிய வரை, அனைத்து சடங்குகளும் முடியும் வரை மக்கள் மௌனமாக காத்து அனைத்து சடங்குகளும் முடிய வரை உள்ளே இருந்தனர். ஆனால் இப்பொழுது பார்த்தோம் என்றால் அவர் சமாதி அருகே, அதாவது நீங்கள் மக்கள் கூட்டத்தை இந்த இடத்தில் பார்க்க முடிகிறது. மக்கள் அனைவரும் இப்பொழுது சமாதி அருகே உள்ளே சென்று அந்த இடத்தில் சமாதி அருகே சென்று அந்த இடத்தில் அஞ்சலி செலுத்தி கொண்டு வருகின்றனர். அதாவது இந்த பகுதியை பொறுத்தவரை முழுதும் ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் இருந்தது என்று கூற வேண்டும். ஏனென்றால் பிரதமர், மத்திய அமைச்சர்கள், அது மட்டும் இல்லாமல் முக்கிய பிரமுகர்கள் வந்த காரணத்தால் பலத்த பாதுகாப்பும் இருந்தது. ஆனால் இந்த பாதுகாப்பு பொறுத்தவரை போதாது என்று கூறப்படுது. ஏனென்றால் மக்களின் வரவு எதிர்பார்த்ததை விட மிகவும் அதிகமாக இருந்தது. நேற்று தினத்தை பொறுத்தவரை ஏற்கனவே அதாவது மக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்ட இடத்திலே சென்று அஞ்சலி செலுத்தி விடுவார்கள். அதனால் இந்த இடத்திற்கு மக்களின் வரவு குறைவாகவே இருக்கும் என்று ஒரு விஷயம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது அத்தனையும் மீறி இன்று நடந்த இந்த இறுதிச் சடங்கிலும் அவரை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும், இறுதியாக ஒரு முறை பார்த்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு மக்கள் கூட்டம் இந்த இடத்திலும் இன்று காலை 6 மணி முதலே வெயிலையும் பொருட்படுத்தாமல் காத்து இந்த நிகழ்ச்சி முடியும் வரை, ஒட்டுமொத்த நிகழ்ச்சி முடிந்து அனைவரும் பிரதமர் உள்ளிட்ட அனைத்து முக்கிய மந்திரிகளும் செல்லும் வரை மக்கள் இந்த இடத்தில் காத்து, அதற்கு பிறகு இப்பொழுது உள்ளே, அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய இடமானது அந்த சமாதி இருக்கக்கூடிய இடம், சமாதி அடக்கம் செய்யப்பட்டு இப்பொழுது உள்ளே அந்த இடத்திலும் போலீஸ் சூழ்ந்து பாதுகாப்பில் உள்ளனர். அந்த இடத்திற்கு இப்பொழுது சென்று மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தேவேந்திரன். சஞ்சீவி, இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட பொதுமக்களின் மனநிலை எப்படி இருந்தது? பேசுறீங்களா? கண்டிப்பாக தேவேந்திரன். ஒரு சில மக்கள் தானாகவே பேச முன் வந்துள்ளனர். அவரிடம் இந்த கருத்தை கேட்போம். சார், சொல்லுங்கள் சார், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் திருத்துறைப்பூண்டிலேருந்து வர்றோங்க. நாங்கள் அஞ்சத்தில் ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் இந்த நேரத்தில் நியூஸ் 7க்கு ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, அப்துல் கலாம் மறைவை முதலாக எங்களுடைய அப்துல் கலாம் டிவோட்டீஸ்க்கு முதல் வெளிப்படுத்தியது நியூஸ் 7ங்க. அது நாங்கள் அந்த நியூஸ் சேனலுக்கு நியூஸ் 7 சேனலுக்கு எங்களை தலைதாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள்லாம் பாரத ரத்னா அப்துல் கலாம் அவருடைய ஒரு தலைவராக, ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளராக, குடியரசுத் தலைவர், நாங்களாம் அவரை என்ன நினைக்கிறோன்னா, இந்த 21ஆம் நூற்றாண்டில் மிகவும் தலைச்சிறந்த ஒரு தேசபக்தர் என்று சொல்ல வேண்டும். அவருடைய மறைவுக்கு நியூஸ் 7 சேனல் மிகவும் தெளிவான முறையிலும் மிக சிறப்பாகவும் பணியாற்றிய நன்றி கூறி விடைபெறுகிறேன். என்னுடைய பேர் டாக்டர் பொற்செழியன். நான் தமிழ்நாடு மருத்துவ அலுவலர்களின் சங்கத்தின் செக்ரட்டரியாக இருக்கிறேன். நம்ம தலைவர் அப்துல் கலாம் ஒரு சிறந்த விஞ்ஞானி மற்றும் இல்லாமல் நம்மளுக்கு வழிகாட்டியுமாக இருந்தவர். அவர் மறைவின் பிரிவை தாழாமல் நான் கடைசி வரை இருந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு பெரு விருப்பத்தில் சென்றேன். இதை தேவேந்திரன், இவர்களைப் போலதான் அனைவரும் தமிழ்நாட்டிலிருந்து பல பகுதிகளில், குறிப்பாக குழந்தைகள் தொடங்கி இளைஞர்கள் முதல் குடும்பத்தோடு இந்த இடத்திற்கு அவரை எப்படியாவது கடைசியாக ஒரு முறை பார்த்து விட வேண்டும். அவர் பேசி கேள்விப்பட்டிருக்கிறோம், அவரை பற்றி நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இவரை நேரடியாக பார்த்து விட வேண்டும், இறுதியாக இந்த சடங்கின் போதாவது அவரை பார்த்து விட வேண்டும் என்ற எண்ணத்துடன் தமிழகத்தின் பல பகுதியிலிருந்து அனைவரும் வந்தார்கள். தேவேந்திரன். சஞ்சீவி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.